ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும். என் அன்பு குழந்தையே, உனக்கு என்ன வேணும்னு மனசுல நினச்சிக்கிட்டு 2இல் 1 தொட்டு விட்டாய் தானே. கண்டிப்பா உனக்கு சரியானதையும் உன் வாழ்க்கைக்கு சந்தோஷமானதையும் இந்த சாயப்பா இன்று இரவுக்குள்ளாகவே நிச்சயம் உனக்கு நடத்தி கொடுக்கிறேன். உன்னை சுற்றி இருக்கக்கூடிய தீய மனிதர்கள் உனக்கு ஏதாவது நல்லது செஞ்சாலும், உனக்கு உதவி செய்யவே முன்வந்தாலும், நீ ஒருபோதும் அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனநிலையை உருவாக்கி கொள்ளாதே. ஏன்னா என்னைக்கு இருந்தாலும் கெட்டவங்க சகவாசம், கெட்டவங்களுடைய நட்பும் உறவும் உனக்கு கேடாகவே வந்து சேரும். நல்ல உறவுகள் மூலமாக உனக்கு நன்மை இல்லாவிட்டாலும், நல்ல மனிதர்கள் உனக்கு உதவி செய்யாட்டியும் நன்மை செய்யாட்டியும் கூட அவர்களை உன் கூட வச்சுக்கும் போது என்னைக்கு இருந்தாலும் உன் வாழ்க்கை நிச்சயம் நல்லபடியாக மாறும். பல சமயங்களில் நீ விரும்பி கேட்குறத வாழ்க்கை உனக்கு கொடுக்காம இருக்கலாம். நீ ஆசைப்படுறத வாழ்க்கை உனக்கு கொடுக்கலனா அதுக்கு நீ தகுதியான பிள்ளை இல்லைங்கிறது கிடையாது. அதைவிட சிறந்த ஒன்றுக்கு நீ தகுதியான ஆளாக இருப்பதால, உனக்கான உயர்வான ஒன்றை பெறக்கூடிய தகுதியை நீ பெற்றிருப்பதால் தான் சில விஷயங்கள் உனக்கு தள்ளி போகுது. ஆனால் கடைசியில் தரமானதை சிறப்பாகவே இந்த சாயப்பா உன் கைகளில் ஒப்படைப்பேன்றத நீ புரிஞ்சுக்கோ என் செல்லமே. சில நேரங்களில் இதுவே எனக்கு போதும்னு நிற்கவும் முடியாமல், இன்னும் இதை செய்யலாம்னு தொடரவும் முடியாமல் அனுசரித்து போவதற்கு பேர்தான் வாழ்க்கை. வாழ்க்கையில் எவ்வளவு சோதனைகள் வந்தாலும் எதையாவது செஞ்சு சாதிச்சு வாழ்க்கையில் உயர்த்திக்கணுன்றதில் உறுதியாக இரு. எதையாவது நீ சாதித்து கொண்டே இருக்கும்போது கண்டிப்பாக உன் மேலே ஒரு சுயமரியாதை இந்த உலகத்தில் வந்து சேரும். நீ செய்யக்கூடிய செயல்கள் மற்றவங்களுக்கு வழிகாட்டியாகவும் மற்றவர்களையும் முன்னேற்ற தூண்டும் அளவுக்கு இருக்கும்படி நல்ல செயல்களை நல்ல வழியில் செய்யக்கூடிய நல்ல பிள்ளையாக இருந்துவிடு என் செல்லமே. எப்போவுமே யார் உன்னை விட்டு பிரிஞ்சு போனாலும் அதுக்காக நீ கவலைப்படாத. ஒன்று, உன்னை விட்டு பிரிஞ்சு போனவங்க உன் குணத்தோடு பொருந்தி வராத தவறான மனிதர்களாக இருக்கலாம், அல்லது நீ அவங்க மேலே வச்சிருந்த எதிர்பார்ப்பும் நம்பிக்கையும் தவறாக இருக்கலாம். ஏன்னா உண்மையிலேயே உன்னை நேசிக்கிறவங்க நீ தப்பே செஞ்சாலும் கூட அதை திருத்த தான் முயற்சி செய்வாங்களே தவிர உன்னை விட்டு விலகி போக நினைக்க மாட்டாங்க. அதையும் மீறி இப்படி உன்னை விட்டு விலகி போகிறவங்கள பற்றி நீ யோசிக்கவோ கவலைப்படவோ அவசியமில்லை. உன்னை புரிஞ்சுக்காதவங்களுக்கு நீ யாருங்கிறத புரிய வைக்க முயற்சி செய்யாதே என் செல்லமே. சில உறவுகள் நீ நல்லா இருக்கணும்னு சொல்லுவாங்க, நீ நல்லபடியாக முன்னுக்கு வரணும்னு நிஜமாவே ஆசைப்படுவாங்க. ஆனால் நீயும் அவங்க சொல்கிறாங்களேன்னு கஷ்டப்பட்டு முன்னேறி அவங்கள விட நல்ல நிலைமைக்கு வந்தீனா அதை ஒருபோதும் அவங்களால ஏற்றுக்கவோ விரும்பவோ முடியாது என் செல்லமே. யார் உன்னை ஏற்றுக்கிட்டாலும் ஏற்றுக்கலைனாலும், யாருக்கு பிடிச்சாலும் பிடிக்காட்டியும் உன் வாழ்க்கையில் நீ செய்கிற வேலையை 100% மன ஒருமைப்பாட்டோட அர்ப்பணித்து செய்ய பழகு. யார் உன்னை அவமானப்படுத்தினாலும் அதை ஒருபோதும் பெருசாக நினைக்காதே. நீ செய்யக்கூடிய செயல்களை சரியாக செய்யும்போது உன் வாழ்க்கையில் உயர்றதுக்கான வாய்ப்புகளை இந்த சாயப்பா உனக்கு அமைச்சு கொடுப்பேன். உன்னுடைய பயிற்சியும் உன்னுடைய அனுபவமும் எல்லாவற்றையும் விட ஒரு விஷயத்தை நீ எந்த அளவுக்கு ஆர்வமாக செய்கிறாய் என்பது முக்கியம். எந்த ஒரு செயலாக இருந்தாலும் அதை கவனத்தோட ஆர்வத்தோடு செய்யும்போது அதில் 100% வெற்றி உனக்கு கிடைச்சே தீரும் என் செல்லமே. எந்த விஷயத்திலுமே ஒரு முறை தவறு செஞ்சினா அதை திருத்திக்கணுமே தவிர மறுமுறையும் பார்த்துக்கலாம்னு அலட்சியமாக அதே தவறை செய்யக்கூடாது. ஏன்னா ஒரு முறை செஞ்சால் அதை தவறு நான் மன்னிச்சிருவேன், ஆனால் மறுமுறை தவறு செய்யும்போது அது தப்பாக மாறும். அது உன் வாழ்க்கைக்கு அழகாக இருக்காதல்லவா. என்ன நடந்தாலும் அதை சரியாக செய்ய முயற்சி செய். அடுத்தவங்களுக்காக உன் சுய கௌரவத்தை நீ ஒருபோதும் இழந்து விடாதே. நாளுக்கு நாள் நீ வாழ்க்கையில் முன்னேறதுக்கும் இந்த சமூகத்தில் உன்னுடைய மதிப்பை கூட்டுவதற்கும் என்னென்ன செய்யணுங்கிறத யோசிச்சு அதற்கேற்றாற் போல செயல்பட தயாராகு. இந்த மனிதர்களுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய நோய்னா அது மனக்கவலை தான். எதையாவது ஒன்றை யோசித்து தினமும் கவலைப்படணுன்றதையே சில மனிதர்கள் வாடிக்கையாக வச்சுருக்காங்க. அந்த மனக்கவலைக்கு காரணமாக இருப்பது ஒரு வகையில் காசு பணம் இல்லைங்கிற சூழ்நிலையாகவே இருக்கிறதல்லவா.
காசு இருந்தாலும் இல்லாட்டியும் நீ கவலைப்படுவதை முதல்ல நிறுத்து. எப்போதும் உன்னை சுற்றி இருப்பவர்களுக்கு நல்ல எண்ணங்களையும் தர்மத்தையும் நல்ல செயல்களையும் சொல்லிக் கொடுக்க பழகு. தவறுகள் நடப்பது கெட்டவர்களால் அல்ல, தவறுகள் நடப்பதை அமைதியாக வேடிக்கை பார்க்கும் நல்ல மனிதர்களால் தான். உன்னை சுற்றி இருக்கிற மனிதர்களுக்கு யார் மூலமாவது கெடுதலோ தீங்கோ செய்யப்படும் போது அவங்க தப்பு செய்கிறாங்கன்னு தெரிஞ்சும் கூட நீ அமைதியாக வேடிக்கை பார்க்கக்கூடாது என் செல்லமே. விதியும் சதியும் சேர்ந்து ஒரு நபரை வீழ்த்த நினைச்சாலும் அவங்க தான தர்மம் செய்கிற நல்ல மனிதர்களாக இருக்கும் பட்சத்தில் அந்த தர்மம் அவங்கள சரியான நேரத்தில் நிச்சயமாக காப்பாற்றும். உன் வாழ்க்கையிலையும் நீ செய்த நன்மையும் புண்ணியமும் இப்போது உன்னை காப்பாற்றுறதுக்காகவே உன்னை நோக்கி வந்திருக்கு. அதனால தான் இந்த நல்ல நேரத்திலேயே உன் வேண்டுதல்கள் அனைத்தையும் நிறைவேற்றி உன்னை நல்லபடியாக வாழ வைக்கலான்ற எண்ணத்தோட இந்த சாயப்பா நானும் உன்னை தேடி வந்துட்டேன். உன் வாழ்க்கையில் வரக்கூடிய மாற்றங்களை நினச்சி நீ பயப்பட வேண்டாம். நீ எதை இழந்தாலும் அதை விட சிறந்ததை இந்த சாயப்பா நிச்சயம் உனக்கு அமைச்சு கொடுப்பேன். ஒரு மனிதனுக்கு துணிச்சலை போன்ற உண்மையான நண்பன் இந்த உலகத்தில் யாரும் இல்லை. அடுத்தவங்களை எதிர்பார்க்காம, அடுத்த விஷயங்களுக்காக கவலைப்படாமல் பயப்படாமல் எல்லா விஷயங்களையும் நீயே தனியாகவே எதிர்கொள்ளும் துணிச்சலை உனக்குள்ள உருவாக்கி வச்சுக்கோ. பிரச்சனைகளை சந்திக்காமல் வாழ நினைப்பவன் இந்த உலகத்தில் வாழ தகுதி இல்லாதவன். நீ எப்போதும் என்ன நடந்தாலும் அதை எதிர்கொண்டு சமாளித்து வாழ தயாரான பிள்ளையாக இரு. யாராக இருந்தாலும் தப்பு செய்கிறாங்கன்னு தெரியும் போது முதல் முறை அவங்கக்கிட்ட அன்பா சொல்லிப்பாரு. 2வது முறை பண்பா கூப்பிட்டு வச்சு பண்போட ஒழுக்கத்தோட சொல்லிக் கொடு. 3ஆம் முறை ரொம்ப பொறுமையாக பணிந்து சொல்லிக் கொடு. இவ்வளவு தூரம் சொல்லியும் அவங்க மாறலை திருந்தலைனா 4ஆம் முறை உன் வாழ்க்கையிலிருந்து அவங்களை முழுவதுமாக தூக்கி போட்டுடு என் செல்லமே. ஏன்னா உன்னால் உன் வாழ்க்கைக்கு பிரச்சனை வர்றது மட்டும் இல்லாமல் உன்னை சுற்றி இருக்கக்கூடிய சில பேராலும் உன் வாழ்க்கைக்கு பிரச்சனை வருதுன்னா அதை ஏன் நீ அனுமதிக்கிறாய்? நீ உன் வாழ்க்கையில் முதல்ல மாற்ற வேண்டிய விஷயங்களில் கவனம் செலுத்து. உன்னை சுற்றி இருக்கிறவங்கள மாற்றவும் திருத்தவும் ஒரு அளவுக்கு மீறி முடியாத காரியம் அல்லவா? திருந்துறாங்களா பாரு. திருந்தாட்டி தூக்கி எறிஞ்சிட்டு உன் வாழ்க்கையில் நீ மாற வேண்டிய விஷயங்கள் மீது கவனம் செலுத்து. ஆடம்பர செலவை அத்தியாவசிய செலவாக மாற்றிக்காம முடிஞ்ச அளவுக்கு தேவையான விஷயங்களுக்காக மட்டும் செலவு செய்யவும் சேமித்து வைக்கவும் கற்றுக்கோ. அப்போதுதான் யாரிடமும் போய் எதுக்காகவும் உதவி கேட்டு நிற்க வேண்டிய சூழ்நிலை இருக்காது. நிரந்தரம் இல்லாத ஒன்றிற்காக நிம்மதி இல்லாமல் அலைந்து வாழ்க்கையில் நீ கஷ்டப்படாதே. உன் வாழ்க்கையில் உனக்கு தேவையான மன நிம்மதியையும் மகிழ்ச்சியையும் கொடுத்து உன்னை நல்லபடியாக வாழ வைக்க வேண்டியது இந்த சாயப்பா என்னுடைய கடமை. அடுத்தவங்க வாழ்க்கையில் அடுத்தவங்களை கஷ்டப்படுத்தி நீ சந்தோஷமாக இருக்கணும்னு ஒருபோதும் நினைக்காதே. அடுத்தவங்களை துன்பப்படுத்தி பெரும் சந்தோஷமும் நிம்மதியும் ஒருபோதும் நிரந்தரமாக இருக்காது என் செல்லமே. யாராவது ஒருத்தவங்க மற்றவங்களுக்கு கஷ்டத்தை கொடுத்தாங்கன்னா, யார் கஷ்டத்தை கொடுத்தாங்களோ அவர்களுக்கு மீள முடியாத அளவுக்கு அதிகமான கஷ்டத்தை நான் நிச்சயம் கொடுத்தே தீர்வேன்றதை புரிஞ்சுக்கோ. நீ எப்போதும் யார் வாழ்க்கையிலையும் கஷ்டத்துக்கோ பிரச்சனைகளுக்கோ காரணமாக இருக்காதே. முடிஞ்ச அளவுக்கு நீயும் சந்தோஷமாக இருந்துக்கிட்டு மற்றவர்களையும் சந்தோஷமாக மகிழ்ச்சியாக வாழ வைக்க முயற்சி செய். அடுத்தவங்க சந்தோஷப்படணுன்றதுக்காக, அடுத்தவங்க உன்னை பாராட்டி புகழ்ந்து பேசணுன்றதுக்காக நீ எந்த விஷயத்தையும் செய்ய வேண்டாம். உனக்கு எது சரின்னு படுதோ, உன் மனசுக்கு எது சரின்னு படுதோ அதை மட்டும் செஞ்சுட்டு போய்கிட்டே இரு. எண்ணம் போல் வாழ்க்கைன்னு சொல்கிறீங்களே சாயப்பா, நானும் இதை நம்பி நல்ல எண்ணங்களோடு தான் வாழ்கிறேன். ஆனால் பாவம் செய்கிறவன்லாம் சந்தோஷமாக இருக்கும்போது நல்லதை மட்டுமே செய்யக்கூடிய நான் மட்டும் கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்கனேன்னு கவலைப்படாத. உன் கஷ்டத்துக்கெல்லாம் ஒரு முடிவு கட்டதான் இப்போது இந்த இரவு பொழுதில் சாயப்பா உன்னை நோக்கி வந்திருக்கேன் செல்லமே.